கெட்ட குமாரன் வேதத்துல பார்த்திருப்பீங்க. தன்னோட தகப்பனார் இடத்துல இருந்து எல்லா ஆஸ்தியுமே பிரிச்சு என்ன பண்ணா எடுத்துட்டு போயிட்டான். எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் தன்னுடைய இஷ்டத்துக்கு செலவு பண்ணான். தன்னுடைய வாழ்நாள் இப்படி சந்தோஷமா அவ்வளவு சந்தோஷப்பட்டான், எல்லாம் பண்ணான். ஆனா எல்லாம் தீண்டதுக்கு பிறகுதாக என்ன பண்ணான், கடைசியில அவனுக்கு சாப்பிடறதுக்கு உணவு இல்லாம ஒரு பன்றி மேய்க்கிற ஒரு இடத்துல போய் அந்த பன்றியின் சாப்பாட்டை சாப்பிடறதுக்கு இது பண்ண. அப்பதான் அவன் யோசிச்சான், எங்க வீட்டுல இருக்க வேலைக்காரங்க கூட நல்ல உணவை உண்டு நல்ல இடத்துல உறங்கும், ஆனா நான் ஒரு பன்றியுடைய உணவை உள்ற அளவுக்கு நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சான். இப்போ அவன் என்ன சொன்னா, நான் மறுபடியும் என்னுடைய தகப்பனத்துல போறேன், போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பு கேட்டு ஒரு வேலைக்காரனா இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அவன் அங்க யோசிச்சான் பார்த்தீங்களா, அந்த ரிக்ரெட் பண்ணி நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன் அவர்கிட்ட. நான் மன்னிப்பு கேட்டு அவர் என்னை ஏத்து ஒரு வேலைக்காரனா